நம்முடைய வீடுகளானாலும் சரி, சபையானாலும் சரி, இந்த வயசில் ரொம்ப கூடினவங்க பாட்டிமார், தாத்தாமார்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பெருசாக நம்மலாம் கண்டுக்கிறதே கிடையாது. அது வீடுகளில் கூட அப்படி தான் இருக்குது. முக்கியமாக கிறிஸ்தவ வீடுகளில், சபைகள்லையும் அதே மாதிரி. ஒரு 2 பாட்டி. ஒன்றுக்கு 84 வயசு, ஒன்றுக்கு 86 வயசு. 2க்கும் கண்ணு தெரியாது. ஒன்றுக்கு கூன் விழுந்திருக்கும் முழுசும் அப்படியே கூன் விழுந்த பாட்டி தான் 2ம். ஆனால் 2ம் பார்த்தீங்கன்னா ஜபத்தில் அப்படி நிற்கிறது. இங்கிலாந்துக்கு வெளியே ஹெப்ரிட்ஸ் தீவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தீவு கூட்டம். அந்த தீவில் அந்த ஹெப்ரிட்ஸ் தீவில் இந்த 2 பாட்டிமார் அழுவுது. ஆண்டவரே, எங்கள் தீவில் எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, எங்களுடைய தீவில் எழுப்புதலை தாங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களே, அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுறாங்க 2 பேரும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்குறீங்க. இந்த தீவில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தாங்க. 2 பாட்டியும் ஜெபம் பண்ணுது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டங்கன் கேம்பெல் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் அந்த நாட்களில் அந்த இடங்களில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி இவங்க கேள்விப்படுறாங்க. ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் தீவுக்கு வாங்க, ஏதாவது சொல்லுங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு பெரிய எழுப்புதலை தரணும் அப்படின்னு. அவருக்கு நேரமே இல்லை, பல இடங்களில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறார். 2வது ஒரு கடிதம் எழுதுறாங்க. 2வது கடிதத்துக்கும் என்னால் முடியாது, என்னால் டைம் இல்லைன்னு சொல்கிறாரு. 3வது ஒரு கடிதம் பாட்டி ஸ்ட்ராங்காக எழுதுது. என்னென்னா, நீர் தேவனோடு இருக்க வேண்டிய பிரகாரம் இருப்பீரானால் இந்நேரம் தேவன் உமக்கு சொல்லியிருப்பார், எங்கள் தீவுக்கு வர சொல்லி இந்த 2 பாட்டி ஜெபம் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பார், நீர் வந்து சேர்ந்துருப்பீர். அவர் கெஸ்விக் கன்வென்ஷனில் இருக்கிறார் அங்கே லண்டனில். அந்த கன்வென்ஷனில் உட்காந்து ஒரு லெட்டரை பார்த்த உடனே அங்கே யார் கோஆர்டினேட்டரோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறார். நேராக அந்த இடத்துக்கு வராரு, ஹெப்ரிட்ஸ் தீவுக்கு வராரு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஒரு குடோனில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு சபையில் உள்ள எல்டர்ஸ்லாம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இவருக்கு எப்படி இருக்குன்னா, தலைக்கு மேலே ஜபமே போகல, தலைக்கு மேலே வானம் இரும்பு மாதிரி இருக்குது. ஒரு பையன் உட்காந்துருக்கான், சின்ன பையன், ஒரு ஸ்கூல் கோயிங் பாய், ஒரு 12 வயசு. தம்பி ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. வந்தான். எல்லாரையும் பார்த்து சொல்கிறோம், நம்ம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம். நம்ம என்ன எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம்? நமக்குள்ளே அவ்வளோ பிரிவுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இதை வச்சுட்டு நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் சங்கீதத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்கிறான். கர்த்தருடைய பருவத்தில் ஏறுகிறவன் யார், கைகளில் சுத்தம் உள்ளவன் சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே ஒவ்வொரு வசனமாக சொல்லிட்டு கடைசியில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 45 நிமிஷம் ஜெபம் பண்ணுறான். அந்த 45 நிமிஷம் முடிக்கும் பொழுது, ஆமேன்னு சொல்லும் பொழுது, பரலோகத்தில் உள்ள பவர் ஹவுஸ் சுவிட்சை யாரோ ஆன் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சான். பிராத்தல்லேருந்து, ரெட் லைட் ஏரியாவிலேருந்து, சினிமா கொட்டகையிலேருந்து எல்லாரும் இருதயத்தில் அடிச்சுட்டு வந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க குத்தப்பட்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த ஹெப்ரிட்ஸ் தீவில் உண்டாகிறது. காரணம் யார்? 2 பாட்டிமா, 2 வயசான, நீங்கள் நம்ம யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரையும் தள்ளாத ஒரு இருதயத்தை கிழித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ இருதயத்தை கிளி, நான் வானத்தை கிழித்து இறங்குறேன். ஸோ யாரை கொண்டாலும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் அதுதான். வந்து சேர்ந்தீர்கள், வந்து சேரவில்லை. எதுக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம்? விசுவாசத்தில் ஒரு எல்கை வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கிறோம், இது வரைக்கும் தான் வந்திருக்கிறோம். ஆனால் எட்டாத உயரங்கள், எட்டாத காரியங்கள், நம்ம இன்னும் போகாத எல்கைகள் அநேகம் உண்டு. சாதாரண 2 படிக்காத பாட்டியை கொண்டு கர்த்தர் செய்திருப்பார். ஆனால் உங்களை கொண்டு ஏன் கர்த்தர் செய்ய மாட்டார்? அப்படியே செய்வாராக.